தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல புதுசா வந்திருக்க அப்டேட்லாம் டக்குன்னு பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், நம்ம எல்லாத்தோட வாட்ஸ்அப் குரூப்லயும் தேவையில்லாத மெசேஜ் அனுப்புற ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்கள ரிப்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. சோ அவங்க அனுப்புன அந்த மெசேஜை லாங் பிரஸ் பண்ணி மேல 3 டாட் கிளிக் பண்ணீங்கன்னா ரிப்போர்ட்னு வரும். இந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களோட குரூப் அட்மின் அதை ரிவ்யூ பண்ணிட்டு அவங்கள சைலண்ட் பண்றதா பண்ணிக்க முடியும். அடுத்த அப்டேட், நீங்க யூடியூப்ல இன்ட்ரெஸ்டா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்ல கால் வந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆன்சர் டிக்ளைன் அப்படின்னு 2 பட்டன் தான் இருக்கும். பட் ஆனா இப்போ ரிப்ளை அப்படின்ற ஒரு பட்டன் ஆட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இன்ட்ரெஸ்டா இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்ல கால் வந்ததுன்னா ரிப்ளை மூலமா ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்றத டைப் பண்ணி அனுப்பிச்சுக்கலாம். அடுத்த அப்டேட் என்னன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து உங்க ஸ்டேட்டஸா வைக்கும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க கான்டாக்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் அந்த ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. பட் ஆனா இதுக்கு மேல எல்லாருமே உங்க ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். இதுக்காக வாட்ஸ்அப்ல ஷேர் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வைக்கிற ஸ்டேட்டஸை ஃபேஸ்புக்ல விசிபிள் ஆகும். சோ எல்லாருமே உங்க ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. அடுத்த அப்டேட் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வாட்ஸ்அப்ல மிஸ் பண்ற கால்ஸை இனிமேல் ரெட் கலர்ல இந்த மாதிரி காட்டுவாங்க. சோ இதனால நம்ம எந்தெந்த கால்ஸ்லாம் வாட்ஸ்அப்ல மிஸ் பண்ணிருக்கோன்றதை ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த அப்டேட், இப்போ வாட்ஸ்அப்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ, தேவையில்லாம ஸ்பாம் கால்ஸ் வாட்ஸ்அப்ல நிறைய வந்துகிட்டு இருக்கு. சோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சைலண்ட் தி அன்னோன் கால் அப்படின்ட்டு. ஆக்சுவலா உங்க கான்டாக்ட்ல இருக்கவங்கள தவிர வேற யார் கால் பண்ணாலும் அந்த கால் ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட்ல போறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற ஸ்பாம் கால்ஸ்லாம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சைலண்ட்ல போயிடும். நான் அடுத்து சொல்ல போற அப்டேட் தான் வாட்ஸ்அப்ல வந்ததுலயே ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்பும் யூஸ் பண்ணாம உங்களால ஒரு இண்டிவிஜுவல் சாட் பாக்ஸை லாக் பண்ணிக்க முடியும். சோ அந்த சாட்டோட ப்ரொஃபைல்ல போனீங்கனாலே கீழே சாட் லாக் அப்படின்னு இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாட் இண்டிவிஜுவலா லாக் ஆயிடும். அதுல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது அப்படினாலும் அதை ஓபன் பண்றதுக்கு நீங்க பாஸ்வேர்ட் போட்டா தான் உள்ள போக முடியும். கடைசி அப்டேட் இதுக்கு மேல தான் வாட்ஸ்அப்ல வரப்போகுது. என்னன்னா, வாட்ஸ்அப்ல நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். பட் ஆனா இதுக்கு மேல நம்மளால வீடியோ மெசேஜும் அனுப்ப முடியும். இதுக்கான ஆப்ஷனை நம்ம அந்த மைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணும்போது அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும் இல்லையா, சோ அது கூடயே வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இதுக்கு மேல ஒரு வீடியோ மெசேஜா உங்களால கன்வே பண்ணிக்க முடியும் வாட்ஸ்அப்ல. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வாட்ஸ்அப் அப்டேட்ல உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பை.